ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா தமிழில் வந்து மணிமேகலை என்ற நூலை பற்றி பார்க்க போகிறோம். தொடர்நிலை செய்யுள் வரிசையில் பார்த்திங்கன்னா இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை இரண்டும் வந்து தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழ்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இரட்டை காப்பியங்கள் அப்படிங்கிறது என்னென்ன நூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த இரண்டு நூல்கள் வந்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காப்பியங்கள் ரெண்டுமே பார்த்திங்கன்னா தமிழ் மக்களுடைய வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழ்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணிமேகலை ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று வந்து மணிமேகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்நூலுக்கு வந்து மணிமேகலை துறவு என்னும் பெயரும் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. மணிமேகலை நூலுக்கு வந்து இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை துறவு அப்படிங்கிற இன்னொரு பெயர் வந்து இருக்குது. இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி குரூப் 4 வந்து கேட்டிருக்காங்க. அதே போல் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு அழைக்கப்படும் நூல்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. இது பார்த்திங்கன்னா பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம், பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம். இக்காப்பியம் பார்த்திங்கன்னா சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வருணனைகளையும் நிறைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பௌத்த சமய சார்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணிமேகலை என்ற நூல் வந்து எந்த சமயத்தை சார்ந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா பௌத்தம் அல்லது புத்த சமயம் அப்படின்னு சொல்லுவாங்க. கதை அடிப்படையில் வந்து மணிமேகலையை வந்து சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என கூறுவர். இந்த மணிமேகலை நூலில் வந்து கதையை தொடர்ச்சி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிலப்பதிகாரத்துடைய தொடர்ச்சி சிலப்பதிகாரத்துக்கு அடுத்து தொடர்ச்சியாக இருக்கிறதுனால இந்த நூல் வந்து மணிமேகலை வந்து சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. 30 காதைகளாக அமைந்துள்ள மணிமேகலையின் முதல் காதையே விலாவரை காதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணிமேகலை என்ற நூல் வந்து எத்தனை காதைகளை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 காதைகள் வந்து கொண்டது. அதில் முதல் காதை அப்படிங்கிறது வந்து விலாவரை காதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலவாணிகன் சீத்திலை சாத்தனர் என்பவர் வந்து இந்த காப்பியத்தை வந்து இயற்றியிருக்காரு. சாத்தன் என்பது இவருடைய இயற்பெயர். அதாவது கூலவாணிகன் சீத்தலை சாத்தனர் இவருடைய பெயர் வந்து உண்மையான பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாத்தன் அப்படிங்கிறது. இவர் திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர் என்று கூறுவர். கூலவணிகம் அப்படின்னா தானியம், அதாவது தானியம் வந்து விற்றிருப்பார். கூலம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தானியம் அப்படின்றவர். அவர் வந்து வணிகம் செய்ததுனால வந்து இந்த பெயரை வந்து சேர்த்து வச்சுருக்காங்க. இக்காரணங்களில் இவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் வந்து எந்த ஊரில் பிறந்தார்னா திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலை என்ற ஊரில் வந்து பிறந்திருப்பார். அதே வாணிகம் செய்யறதுக்கு வந்து மதுரைக்கு வந்திருப்பார். அதனால் இவரோட பெயர் பார்த்திங்கன்னா மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனர் என்று அழைக்கப்பெற்றார் அப்படின்றாங்க. சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகளும் இவரும் சமகாலத்தவர் என்பவர். அதாவது